இல்ல. நீ ஒரு தீர்ப்ப குடுக்குற நீதிபதி மேலேயே ஒரு அவதூறு பரப்புறாங்க. அதாவது அந்த அது தீர்ப்பு குடுத்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஏங்க வைக்கிறாங்க. அப்ப ஒரு அ நீதிபதியவே அவதூறு பரப்புறாங்க அப்படின்னா, இது எந்த மாரியான அரசியல் அணுகுமுறை அப்படின்னு இருக்குல்ல? அதுதாங்க. அவர வந்து அவங்க அவதூறு பரப்புவாங்க, எல்லாம் செய்வாங்க. கேட்டா இம்பீச்மென்ட் அது அத சொல்றதுக்கு முன்ன, இத செய்ற தகுதி நமக்கு இருக்கா? நம்மளால முடியுமா? நம்மளே கையாலாகாதவன் வெள்ள கொட புடிச்சுக்கிட்டு பிரதமர் பின்னால போற ஒரு கரகாட்ட கோஷ்டி, நம்ம போய் இத செய்ய முடியுமான்னு யோசிக்கணும்ல. முட்டாள்தனமா எதனா பேசிட்டு, டிஆர் பாலு பார்லிமென்ட்ல பேசிட்டு, அப்புறம் ஏன் இத வந்து நீக்கின பிறகு கம்முனு வராரு? சொர்றா இருந்தா பார்லிமென்ட்ல கதறி இருக்க வேணாவா? நான் சரியா தான் பேசினேன். நான் வந்து நீதிபதியை அவமானப்படுத்தலை, நான் வந்து அவருடைய பேரை சொல்லலை, அவர் வந்து குறை சொல்லலை, நான் சொன்னது சட்டப்படி சரி, அதை வந்து நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்கிறேன். அந்த தைரியம் இல்லாமல் கோழைங்களை போய் போல இவங்க என்னவோ பெரிய வீராதி வீரர் மாதிரி இதே இன்னைக்கு சொல்கிறவங்க, இவங்க தைரியம் இருந்தால் ஒரு அறிக்கை விட வேண்டியதானே. ஸ்டாலின் ஒரு அறிக்கை விட வேண்டியதானே. அவன் இன்னொருத்தர் இருக்காரு, அவங்க ராஜேந்திர சோழன், ம். உதயநிதி. உதயநிதி, அப்படியாப்பட்ட வீராதி வீரர் வந்து சொல்ல வேண்டியதானே, நான் வந்து கிறிஸ்டியன், நான் வந்து இங்கே கோயிலில் விளக்கேற்றுறதை அனுமதிக்க மாட்டேன், என் ஆட்சியில் நடக்காது, எங்கள் அப்பா ஆள்ற வரைக்கும் ஏற்ற விட மாட்டேன்னு சொல்கிற யோகியதை இல்லை. அப்புறம் எதுக்கு பேடித்தனமோ அவன் மத கலவரம் வந்த வெங்காயம், மத கலவரத்தை உருவாக்குறதே இவங்க தானே. மத கலவரம் உருவாகணும், அதன் மூலமாக திமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றியை, புரட்சி தமிழருடைய எழுச்சியை மழுங்கடிக்கணுன்றதுக்காக ஏதோ ஒரு குழப்பத்தை உருவாக்கி பிஜேபி வந்துச்சு, சங்கியும் வந்துட்டாங்க, ஆர்எஸ்எஸ் வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இதை செஞ்சாங்க. எந்த காரணமும் இல்லை.